வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரினும் மேலான உத்தம தூதர், அகிலத்தின் அருட்கொடை, நமது வாழ்வியல் வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், ஷுஹதாக்கள், மேலும் இறைவன் கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அளப்பெரும் கருணையை பொழிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை குர்ஆனிலே மனிதர்களை நோக்கி பல்வேறு கேள்விகளை எழுப்புகின்றான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியை, குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு கேள்வியை மையமாக கொண்டுதான் இந்த ஜும்மாவுடைய உரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்வி என்னவென்றால், குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன யஅலமூன். குல் என்றால் கூறுவீராக, நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் யஸ்தவி சமமாவார்களா, அவர்கள் சமமாவார்களா, யாரு, அல்லதீன யஅலமூன யார் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், யார் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், யார் கற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும், அல்லதீன லா யஅலமூன் யார் அறியாதவர்களாக இருக்கிறார்களோ, யார் கற்காதவர்களாக இருக்கிறார்களோ, யார் தெரியாதவர்களாக இருக்கிறார்களோ, இருவரும் சமமாவார்களா, இரண்டு கூட்டத்தாரும் சமமாவார்களா? இறைவனுடைய பார்வையில அறிவாளிகளும் அறிவிலிகளும், கல்வி பெற்றவர்களும் கல்வி பெறாதவர்களும், தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும் சமமாவார்களா என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அந்த கேள்வியை தான் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்பதைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய உரையில பார்க்கிறோம். இந்த கேள்வியை கேட்கக்கூடிய இறைவன் நம்மள்ட்ட பதிலை எதிர்பார்க்கல. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அந்த பதில். நமக்கே அந்த பதில் தெரியும் போது, எல்லாவற்றையும் படைத்த, பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு அதற்கான பதில் தெரியும். இரண்டும் ஒருபோதும் சமமாக முடியாது. ஏனென்று கேட்டால், இஸ்லாம் கல்விக்கு அறிவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது உலகத்தில் வேறு எந்த மார்க்கமும் அல்லது வேறு எந்த வேதமும், உலகத்தின் வேறு எந்த வாழ்வியல் நெறிமுறைகளும் இஸ்லாம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல ஒரு முக்கியத்துவத்தை நிச்சயமாக கொடுக்க. ஏனென்றால் இஸ்லாம் கல்வியை அந்த அளவுக்கு ஒரு பிரதானமான இடத்திலே வைத்திருக்கின்றது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அல்லாஹ் தஆலா அவரை கல்வியறிவு உடையவராகத்தான் படைத்தான். அந்த ஆதத்தை படைத்த போது மலக்குகள் எல்லாம் இறைவனிடத்திலே கேட்டார்கள், ஓ இறைவா, உன்னை துதிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம்,
உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்கிறோம். உன்னை 24 மணி நேரமும் வணங்குவதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதற்காக மனிதன் என்ற ஒரு இனத்தை தனியாக படைக்கிறாய்? ஏன்னா மனிதனுடைய குணம் என்ன? ரத்தத்தை ஓட்டுவது, அவசர காரணமாக இருப்பான், பொறாமை காரணமாக இருப்பான், தன்னுடைய நப்சுக்கு இணங்கி பல தவறான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான். மலக்குகள் அப்படி அல்ல. மலக்குகள் அல்லாஹ் எதை சொல்கிறானோ அந்த கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். இயல்பாக மாற்றம் செய்ய முடியாது. அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் இருக்கும்போது பலவீனமான ஒரு மனிதனை ஏன் படைக்கிறாய் என்பதாக அல்லாஹ்வை நோக்கி அந்த மலக்குகள் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ் எல்லா மலக்குகளையும் கூப்பிட்டு இந்த சூனத்தில் உள்ள பொருட்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லும் போது யாருக்கும் அதனுடைய பொருளுடைய பெயர்கள் தெரியவில்லை. அந்த பொருளுடைய பெயரையும் அதனுடைய கம்போசிஷன் சொல்லுவோம், அதனுடைய எதனால் அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிற முழு விவரங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக விளக்குகிறார்கள். அப்ப இறைவன் படைத்த முதல் மனிதனே அறிவில் சிறந்தவனாகத்தான் படைத்திருக்கின்றான். அந்த விளக்கத்தை சொன்ன பிறகுதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அனைவரும் ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள். ஆதத்தை படைச்ச உடனே சுஜூது செய்ய சொல்ல அல்லாஹ். ஆதம் கல்வி அறிவு பெற்றவர், ஆதம் ஞானம் பெற்றவர், ஆதம் உங்களை விட நிறைய அறிய பெற்றவர். எனவே அவருக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள், அறிவுக்கு தலை வணங்குங்கள். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் அறிவா சுஜூது செய்த ஒரு சமூகமாக இருந்தது. குர்ஆனுடைய முதல் வசனமே அதனாலதான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி அலக், ஓதுவீராக, படைத்த உம் இறைவனுடைய திருப்பெயரை கொண்டு ஓதுவீராக. அதாவது இந்த உலகத்தையே மாற்ற போகின்ற ஒரு சம்பவம் இந்த ஹிரா குகையிலே நடைபெற்றது. அந்த சம்பவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதுல ஹிரா குகையில அவர்கள் இருந்தபோது என்ன பண்ணல, அவர்களுக்கு அந்த வஹி வந்தபோது அந்த வஹி தொழுகை குறித்து வரவில்லை, நோன்பை குறித்து வரவில்லை, ஜக்காத்தை குறித்து வரவில்லை. வேறு எந்த கடமைகளை விட இறைவன் தன் தூதருக்கு, தன் ஹபீபுக்கு இறக்கிய முதல் வசனம் என்பது ஓதுவீராக, கற்றுக்கொள்வீராக, படிப்பீராக, அறிந்து கொள்வீராக. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு குர்ஆன்ல சொல்லப்பட்ட எந்த நபிமார்களும் வராம கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் அல்லது 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு இறை தூதர் வரப்போகிறார். அந்த இறை தூதருக்கு இறைவன் தன் புறத்திலிருந்து ஒளியை, நூரை, வஹியை இறக்கப் போகிறான். அந்த முதல் வஹி முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த முதல் வஹியில் வேறு எந்த விஷயமும் வரவில்லை. ஓதுவீராக, படைத்தவும் இறைவனின் திருப்பெயர் கொண்டு ஓதுவீராக. அந்த முதல் வசனம் ஓதுதலை குறித்து, கற்றலை குறித்து, படித்தலை குறித்து சொல்லுகின்றது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஜாதிலால சொல்லும் போது, உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவு வழங்கப்பட்டவர்களையும், உங்களில் ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்வதுதான் இஸ்லாத்தினுடைய ஆக பேசிக்கான விஷயம். ஈமான் கொள்ளவில்லை என்றால் ஒரு முஸ்லீமாகவே இருக்க முடியாது. நமக்கெல்லாம் தெரியும், நீ எவ்வளவு நல்ல அமல்கள் செய்யுங்க, எவ்வளவு தான தர்மங்கள் செய்யுங்க, எவ்வளவு மனித குலத்துக்கு தேவையான விஷயங்களை செய்தாலும் நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அதனால் உலகத்துல, மறு உலகத்துல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த ஈமானோடு அல்லாஹ் எதை ஒப்பிடுகிறான் பாருங்க. அந்த ஈமான் கொண்டவர்களையும் அறிவுடையவர்களையும் ரெண்டு சேர்த்து சொல்றான். ஈமான் கொண்டவர்களையும் அறிவுடையவர்களையும் அல்லாஹு தஆலா பல தரஜாக்கள், பல படிநிலைகள், பல உயர்வுகளை அவர்களுக்கு கொடுப்பான். அப்ப ஈமான் கொள்வதற்கு அடுத்தபடியாக ஒரு முஸ்லீம் மேற்கொள்ள வேண்டிய கடமை என்பது அறிந்து கொள்வது, கல்வி கற்றுக்கொள்வது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்று நீங்கள் கற்பவராக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி a teacher or you should be a learner. நீங்க கற்றுக் கொடுப்பவராக இருக்கணும், இல்லைன்னா கற்றுக்கொள்பவராக இருக்கணும். இந்த இரண்டு நிலைகளை தாண்டி இருப்பதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதி இல்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அப்ப ஒரு மனிதனை, ஒரு முஸ்லீமை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவனுடைய பணம் உயர்த்தாது, அவனுடைய குடும்பம் உயர்த்தாது, பதவி உயர்த்தாது, அந்தஸ்து உயர்த்தாது. ஒன்று ஈமான் உயர்த்தும், இரண்டாவது கல்வி உயர்த்தும். அப்ப அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தான் நாமலாம். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவனிடத்துல துவா செய்யும் போது நிறைய துவாக்கள் கேட்பாங்க. அதுல ஒரு முக்கியமான துவா ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக, என்னுடைய ஞானத்தை, என்னுடைய நாலேஜ அதிகப்படுத்துவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற எந்த துவாவிலும் குறிப்பிட்டு என்னுடைய செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக அப்படின்னு துவா கேட்டதாக நாம் பார்க்க முடியும். பொதுவாக ஆஃபியத்தா, ஈருலகத்தில் நன்மையத்தா அப்படி கேட்டிருக்காங்களே தவிர தனிப்பட்டு குறிப்பிட்டு என்னோட செல்வத்தை பறக்கத்தாக்குவாயாக, செல்வத்துல அபிவிருத்தி வழங்குவாயாக கேட்டதாக நான் பார்க்க முடியல. ஆனால் என்னுடைய கல்வியில அபிவிருத்தி தருவாயாக, என்னுடைய அறிவிலே அபிவிருத்தி தருவாயாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துவா செய்யும் போது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி துவா செஞ்சாங்க? இறைவா இப்னு அப்பாஸுக்கு குர்ஆனை விளங்கக்கூடிய அறிவை அதிகப்படுத்துவாயாக. அதே போல அறிவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அறிவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கடமை என்று சொல்லி காட்டுகிறார்கள். கல்வி தேடுவது பெண்ணுக்கு மட்டும் ஆணுக்கு மட்டும் அப்படிலாம் இஸ்லாம் பிரிக்கல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கல்வி என்பது இரு பாலருக்கும் தான், ஆண்களுக்கும் கடமை, பெண்களுக்கும் கடமை. அதிலும் அந்த அறிவை நாம இன்னைக்கு சுருக்கிட்டோம். நிறைய உலமாக்கள் பேசும்போது மார்க்க அறிவு முக்கியம், அப்படி மார்க்கம் சொல்லல. மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவு என்பது மார்க்க அறிவையும் உள்ளடக்கியது, உலக அறிவையும் உள்ளடக்கியது, ஒரு தொழிலை பற்றிய அறிவு, குடும்பத்தை பற்றிய அறிவு, ஒரு குடும்பத்தை எவ்வாறு நடத்துவது, கணவன் மனைவிக்கு மத்தியிலே எத்தகைய புரிதல் இருக்க வேண்டும். இந்த நாலேஜ் இல்லைன்னா ஒரு முஸ்லீமால சரியான குடும்ப தலைவனாக இருக்க முடியாது. எல்லா குர்ஆன் வசனமும் தெரியும், எல்லா ஹதீஸையும் கரைச்சு குடிச்சிருக்கிறோம். ஆனா குடும்பத்துல ஒரு பெண்ணிடத்திலே, தன்னுடைய இல்லாத இடத்திலே எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் செய்து விட்டு வரக்கூடிய ஒரு பெண்ணிடத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற இங்கித அந்த அறிவு இல்லை என்றால் அவர் அத்தனை படித்த குர்ஆனும் அத்தனை படித்த ஹதீஸுனாலும் இந்த உலகத்துல எந்த வெற்றியும் அவருக்கு கிடைக்காது. அப்ப குடும்ப அறிவு, தொழில் அறிவு, சமூகத்தை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றிய அறிவு எல்லாமே தேவை ஒரு முஸ்லீமுக்கு. அதுவும் இன்றைய காலகட்டம் காம்படிட்டிவ் வேர்ல்டுன்னு, போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு முஸ்லீம் வாலிபனுக்கு எல்லா விதமான அறிவும் தேவை. இன்னும் கேட்டா அறிவில்லாத அமல் ஆபத்தானது. நிறைய சமயங்கள் நிறைய பேர் அமல் செய்வோம், இபாதத்துகள் அதிகமா செய்வோம். எதற்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், இந்த அமல் செய்வதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா, இந்த அமல் செய்யலாமா என்ற நாலேஜ் இல்லாம, என்ற அறிவு இல்லாமல், என்ற தெளிவு இல்லாமல் தான் நிறைய பேர் என்ன பண்றோம், ஷிர்கான விஷயங்கள்ல வீழ்ந்து போகிறோம், விதத்தான விஷயங்கள்ல வீழ்ந்து போகிறோம். எனவே அறிவு என்பது நம்முடைய மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப மார்க்கம், குர்ஆனை பற்றிய அறிவு, ஹதீஸை பற்றிய அறிவு, நம்முடைய அக்கீதாவை பற்றிய அறிவு, ஃபிக்ஹை பற்றிய அறிவு தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரியலையா, தெரிந்தவர்களிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுல கூச்சம் தேவையில்லை, அதுக்கு எந்தவும் தடையாக இருக்க தேவையில்லை. நம்ம இவ்வளவு வயசாயிடுச்ச, இனிமேல் என்னத்த குர்ஆனை தெரிஞ்சுக்கிறது, இனிமேல் என்னத்த ஹதீஸை தெரிஞ்சுக்கிறது, இனிமேல் அக்கீதாவை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எந்த அலட்சியமும் ஒரு முஸ்லீம் காட்டக்கூடாது. எந்த சூழ்நிலையில, எந்த வயதாக இருந்தாலும் நம்மால் முடிந்த வரைக்கும் இந்த அறிவுகளை பெற்றுக் கொள்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி உலகத்தை பற்றிய அறிவு, நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மருத்துவர் படிக்க ஆசைப்பட்டால் மருத்துவத்தை பற்றிய அறிவு, பொறியியலை பற்றிய அறிவு, இன்றைக்கு வளரக்கூடிய செயற்கை நுண்ணறிவை பற்றிய அறிவு, சட்டத்தை பற்றிய அறிவு, நிர்வாகம் செய்வதை பற்றிய அறிவு, இப்படி எல்லா விதங்களிலும் நம்முடைய பிள்ளைகளை நாளைய உலகை வழிநடத்தக்கூடிய ஆளுமைகளாக உருவாக்கணும். அப்படின்னா நாம் ஆளக்கூடிய இந்த நாடு என்பது ஒரு நீதியான நாடாக,
அனைவருக்கும் சமூக நீதியை கொடுக்கக்கூடிய உண்மையான ஒரு சமத்துவ நாடாக விளங்க வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்றேன், முஸ்லிம்களால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். முஸ்லிம்கள் மட்டும்தான் அனைத்து மக்களுக்கும் நீதியை வழங்குவார்கள். காரணம், அவர்கள் இன்மையை விட மறுமையை நம்புகிறார்கள். நாம் இந்த உலகத்தில் ஏதாவது தவறளித்து விட்டால், தீங்கு செய்து விட்டால், அநீதி இழைத்து விட்டால் இந்த உலகத்தின் நீதிமன்றங்களிலும் தப்பித்து விடலாம். ஆனால் மறு உலகத்தின் நீதிமன்றம், அங்க ஒரே அதிபதி தான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் முன்னால் தப்ப முடியாது என்பதை உணரக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மனதார இன்னொரு உயிரினத்துக்கு நிச்சயமாக தீங்கு செய்ய மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட முஸ்லீம்களை, அப்படிப்பட்ட முஸ்லீம் வாலிபர்களை இந்த கல்வியில ஊக்குவிப்பதன் மூலமாக அவர்களை ஒரு ஆட்சியாளர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, சட்டம் படித்தவர்களாக நாம் உருவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த உலகு சுபிட்சமான உலகாக இருக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலகத்தை பத்தி கத்துக்கிட்டா மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சுக்காம போயிடுவான். நவுதுபில்லா, அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் கேட்டால், ஒரு மார்க்கத்தை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ, உலகத்தை பற்றிய அறிவு சரியான நோக்கத்தோடு இறை நம்பிக்கையோடு கற்கப்பட்டால் அது மனிதனை இறைவனுக்கு நெருக்கமாக்கும். ஒரு இஸ்லாமிய இளைஞன் ஒரு பயாலஜி சப்ஜெக்ட் படிக்கிறான் அப்படின்னா, மனிதனுடைய உடற்கூரை பத்தி படிக்கிறான் அப்படின்னா, இறைவனுடைய படைப்பாற்றலை கண்டு வியந்து போவான். அல்லாஹ் ஒரு ஒரு குழந்தை ஜனிப்பதற்கு முன்னால் எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சக்கணக்கான செல்கள் அந்த விந்தளவுக்கு செல்கின்றன. அதுல அல்லாஹ் எப்படி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தையாக மாற்றுகிறான் என்பதை ஆராயக்கூடிய ஒரு முஸ்லீம் வாலிபன், என்பதை ஆராயக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞன், அவனுடைய ஈமான் இன்னும் வலுப்பெருமை தவிர அவனுடைய ஈமான் பலவீனம் அடையாது. எனவே உலக கல்வியை படிப்பதன் மூலமாக, படைப்புகளை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக படைப்பாளனோடு அவனை அது நெருக்க வைக்கும். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான, நீங்கள் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா? இந்த உலகத்தை சுத்தி பாருங்க, இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்கள் எல்லாம் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் உலகத்தை படிக்க சொல்றான், பயாலஜி படிங்கிறான், கெமிஸ்ட்ரி படிங்கிறான், உலகம் எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை சிந்தித்து பாருங்கள்ன்றான். உங்களுக்கு மேலே உயர எவ்வாறு பறப்பது என்பதை மனிதன் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனை நீங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, குர்ஆனை நேர்மையாகவும் வாய்மையாகவும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் உணர்ந்து கொள்வான். குர்ஆன் சொல்லக்கூடிய கல்வி என்பது முழுமையான கல்வி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சிகள் உள்ளன. அப்ப வானங்களையும் பூமியையும் படைப்புல மக்களுக்கு அத்தாட்சிகள்லாம் அவங்களுக்கு எப்ப புரியாது? அந்த வானங்களை ஆராய வேண்டும். வானங்களை எத்தனை லேயர் இருக்கு, பூமினா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பூமி தன் உள் இருக்கக்கூடியவற்றை வெளிப்படுத்தும் போது, அப்படிங்கிற வசனத்தை படிக்கும் போது நமக்கு ஞாபகம் வரணும் வறுமை நாள்ல பூமி தன்னுள் புதைந்த அனைத்து விஷயங்களும் வெளிக்கொணரும் என்ற செய்தியை படிக்கக்கூடிய ஒரு வாலிபன் இன்னும் ஈமான் கொண்டவனாக என்ன பண்ணுவான், மாறுவான். அதே போல எவ்வளவுதான் நாம் படித்தாலும் கல்வி என்பது கடல் என்பதை போல நம்மளுடைய பிள்ளைகளை ஒரு சிறிய ஒரு பட்டப்படிப்போடு முடித்து விடாமல் அவர்கள் விரும்பக்கூடிய வகையில் ஆய்வு நிலை வரைக்கும், ஆராய்ச்சி நிலை வரைக்கும் அவர்களை கொண்டு செல்ல வேண்டியது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஒன்னும் இல்லை, சும்மா கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், யார் மனிதர்களில் சிறந்தவர்கள், யாரு மனிதர்களில் சிறந்தவர்கள்? இந்த கேள்வியை ரசூலுல்லாஹ்விட்ட பல முறை கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இன்னும் ரசூலை மாத்தி மாத்தி பேசுறாங்க. ரசூலை மாத்தி பேசுற யார் கேட்கிறாங்களோ அவங்களோட தன்மைக்கு ஏற்றவாறு, அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்றவாறு, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஒரு முறை சொல்றாங்க, யாரால் மக்களுக்கு அதிக பிரயோஜனம் இருக்கிறதோ, யாரால் மக்களுக்கு அதிகம் பயன்பெறுகிறார்களோ அவர்கள் தான் மக்களில் சிறந்தவர்கள். நீங்க மக்கள்ல சிறந்தவரா இருக்கணும், என்ன பண்ணணும்? உங்களால இந்த உம்மத்துக்கு பிரயோஜனம் கிடைக்கும், உங்களால இந்த உலகத்துக்கு நன்மை கிடைக்கணும், உங்களால பிற மனிதர்களுக்கு கொஞ்சமேனும் நன்மைகள் கிடைக்க வேண்டும். அந்த நன்மை எப்ப கிடைக்கும்? நீங்க மருத்துவராக தான் கிடைக்கும். சாகக்கூடிய ஒரு உயிரை காப்பாற்றும் போது, அந்த நீயத்தோடு நீங்க காப்பாற்றும் போது
என்ன ஒரு மருத்துவர் என்ன உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பணியை செய்கிறார். அதனால்தான் பாமர மக்கள் புரியாம என்ன சொல்லுவாங்க, நம்ம நிறைய கிராமங்கள்ல பார்ப்போம், அதாவது பிற மதத்தவர்கள்லாம் அந்த நீ கடவுள் மாதிரி அப்படின்னு மருத்துவரை பார்த்து கடவுளாக யாரும் வர முடியாது. அது ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு கடவுள் உயிரை காப்பதை போல இவரின் பிள்ளையுடைய உயிரை காப்பாற்றி விட்டார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்புறம் உயிரை காப்பாற்றுவது மருத்துவம் படித்தால் தான் முடியும். ஒரு ஆசிரியர் பிள்ளைகளுக்கு அறிவை வழங்குகிறார், இது வேற யாரும் செய்ய முடியாது. அதே போல ஒரு பொறியாளர், நல்ல பொறியாளர், இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு பொறியாளர் பாதுகாப்பான கட்டிடங்களை வழங்குகிறார். ஒரு விவசாய விஞ்ஞானி, மக்கள் அதிகரிக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு தேவை இருக்கு, அதற்கேற்றவாறு உணவு மகசூலை உற்பத்தி செய்வதற்கான அதிகப்படுத்துவதற்கான விடயங்களை எல்லாம் செய்கிறார். நான் இப்ப சொன்ன பட்டியலிட்டன இந்த விடயங்களை வெறுமனே குர்ஆன் ஹதீஸை மட்டும் படிச்சு நம்மள செய்ய முடியாது. வெறுமனே குர்ஆன் ஹதீஸை மட்டும் படித்து ஒரு மருத்துவராக என்னால் உயிர்களை காப்பாற்ற முடியாது, ஒரு ஆசிரியராக என்னால் இந்த மாணவர்களுக்கு அறிவை வழங்க முடியாது, ஒரு பொறியாளராக என்னால் ஒரு பாதுகாப்பான கட்டிடங்களை உருவாக்க முடியாது, ஒரு விவசாய விஞ்ஞானியாக என்னால் மக்களுக்கு உணவுகளை அதிகரிக்க முடியாது. அதனால்தான் இதை அனைத்தையும் யார் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிறார்களோ அதை இபாதத்தாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இறைவனுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களே, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, நீங்க சம்பாதித்த பணத்திலிருந்து உங்களுடைய மனைவிக்கு ஒரு வாய் கவலம் சோறு ஊட்டுவது கூட இபாதத் என்று சொன்னார்கள். ஏன்னா ஏன் நீங்க ஊட்டுறீங்கன்னா, மனைவியை பாதுகாக்க வேண்டிய கணவனுடைய கடமை என்றதை நம்பி, மார்க்கம் சொன்னதால நம்பி நீங்க ஊட்டக்கூடிய காரணத்தினால் அதை இபாதத்தாக அல்லாஹ் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார். நீங்கள் உங்கள் மனைவியோடு கூடுவதும் ஒரு இபாதத் என்று சொன்னார்கள். சாபம் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், எங்களுடைய திருப்திக்காக கூடுகிறோம், அது எப்படி இபாதத்தாக முடியும் என்று கேட்டபோது, நீங்க ஏன் மற்ற பெண்கள்கிட்ட போக மாட்டீங்க? இஸ்லாம் தடுத்ததால் தானே, அனுமதிக்கப்பட்டதிலே நீங்கள் உங்களுடைய திருப்தி அடைந்து கொள்கிறீர்களே, அதற்காக அது இபாதத்தாக அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். உங்களுடைய சகோதரரை பார்த்து புன்னகைப்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கா என்று சொன்னார்கள். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை இபாதத்தாக மாறும்போது பல உயிர்களை காப்பாற்றுவது என்பதும் மற்றவர்களுக்கு அறிவு வழங்குவது என்பதும் மிகப்பெரிய இபாதத். அந்த இபாதத்தை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்றால் அவர்களை ஈருலக கல்வியை பயிலக்கூடியவர்களாக நாம் மாற்ற வேண்டும். அதே போல உலக கல்வியில, உலகத்துல நீங்க பார்க்கிறோம், இந்த உலகத்துல ஒரு நல்ல படிப்பை படிப்பதன் மூலமாக அவனால் ஒரு ஹலாலான வருமானத்தை ஈட்ட முடிகிறது. எத்தனையோ பேருக்கு இந்த உலகத்தினுடைய கல்வியில ஞானம் இல்லாத காரணத்தினால பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடிய நிலை பார்க்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அவன் தானாக சுயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஹலாலான வருமானத்தை உருவாக்குவதற்கு இந்த படிப்பு அவனுக்கு உதவுகிறது. ஏன்னா ஹலாலான வருமானத்துல யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய துவாவை தான் அல்லாஹ் ஏற்றுவான். ஒரு மனிதர் ஓடி வரார், பரட்டை தலையோடு இருக்கிறார், துவா கேட்டு ரசூலோட சொல்ல, யார சொல்லலாம், என்னோட துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது என்று சொன்ன போது, உங்களுடைய குடிப்பும் உங்களுடைய உணவும் ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய துவாக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான் என்பதாக சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த ஹலாலான வருமானத்தின் மூலமாக அவருடைய குடும்பத்துக்கு அது பரக்கத் தருகிறது. இன்றைக்கு அறிவுடைய முஸ்லிம்கள் இருந்தால் நல்ல பள்ளிக்கூடங்கள், நல்ல மருத்துவமனைகள், நீதி நிலைநாட்டக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உருவாங்க. இந்த மக்களை தான் அல்லாஹ் சொல்றான், இவங்க அறிந்தவர்கள், இவங்க கூடுதலாக குர்ஆனுடைய நாலேஜையும் பெற்றுக்கொண்டு ஹதீஸுடைய விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த துறைகளிலே பணியாற்றும் போது அவர்கள் ஒரு முழுமையான முஸ்லீமாக, முழுமையான ஈமான்தாரியாக, அதாவது மற்றவங்கள மாதிரி பொய்யுக்காக புரட்டுக்காக ஒரு வேலையை செய்யாமல் எதை செய்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து ஈமானோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அடியார்களில், இறைவனுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள் யார் தெரியுமா? யார் அறிவுடையவர்களோ அவர்கள் தான் அஞ்சுவார்கள். யாருக்கு அல்லாஹ்வை பற்றி நாலேஜ் இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி கல்வி இருக்கிறதோ, யாருக்கு அல்லாஹ்வை பற்றி தெளிவு இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான், சொல்லி காட்டுறான். அப்ப நாம நம்முடைய பிள்ளைகளை மார்க்க கல்வி உலக கல்வியும் பிரிக்காம இரண்டு கல்விகளையும் கற்றுக்கொள்வதற்கு, இரண்டு கல்விகளையும் கற்றுக் கொடுப்பதற்கு நாம் அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டும்.
ஏன்னா இன்னைக்கு நான் பெற்றோர்களாக நம்ம என்ன பண்றோம், பிள்ளைகளுக்கு என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல வீடு கட்டுறோம். பிள்ளைக்கு 3 வீடு கட்டுறோம். 3 பிள்ளை இருக்குங்க, அதனால 3 வீடு கட்டுறோம். நகை வாங்குற பொம்பளை பிள்ளைக்கு குழந்தையில கல்வியில கவனம் செலுத்த மாட்டேங்க. குழந்தையோட கல்விக்காக செலவு செய்வதை ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக நாம் கருதுகிறோம். ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல பள்ளி, ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல நூலகம் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும். செல்வமோ மற்ற விஷயங்களோ, நாம் கட்டக்கூடிய கட்டிடங்களோ அவர்களை உயர்த்தாது. மாறாக ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல பள்ளி, ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல சூழல், ஒரு நல்ல நூலகம் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மாற்றும். அவர்களுக்கு இந்த உலகத்திலும் ஒரு பரக்கத்தான சாலிகான ஒரு நல்ல வருமானத்தை, அதே போல அவர்களுக்கு ஈருலகிலும் நிம்மதி பெறக்கூடிய, ஈருலகம் வெற்றி பெறக்கூடிய கண்ணியவான்களாக அவர்களை மாற்றும். எனவே நம்முடைய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு அறிவை வழங்குகிறான். அப்ப அந்த அறிவு என்பதை நாம் சுருக்கி கொள்ளாமல், இறை தூதர்கள் துஆ கேட்டாங்கல்ல, இறைவா என்னை பயனற்ற கல்வியிலிருந்து பாதுகாப்பு தருவாயாக. அந்த கல்வி என்னவா இருக்கணும், பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். பயனுள்ள கல்வினா என்ன, அந்த கல்வி அல்லாஹ்வோடு என்னை நெருக்கமாக்கும். அந்த கல்வி அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆராய சொல்லும். அந்த கல்வி அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுக்கு என்னால் முடிந்த கிதுமத்தை, என்னால் முடிந்த ஊழியத்தை செய்ய சொல்லும். இதுதான் பயனுள்ள கல்வி. பயனற்ற கல்விங்கிறது அது இறைவனை மறுக்கும், இறைவனை நிராகரிக்கும். குர்ஆனே ஓதுவாங்க, ஹதீஸையும் படிச்சிருப்பாங்க, ஆனா அதன் காரணத்தினால் தங்களை பெரிய ஜாம்பவான்களாக, பெரிய அறிஞர்களாக காட்டிக் கொள்வதற்கும் வெற்றி விவாதத்துக்கு மட்டுமே நாம் அதை பயன்படுத்தினால், நாம் கற்றது குர்ஆனாக இருந்தாலும் அது பயன் இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன படிக்கிறோங்கிறத விட அதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நான் படிக்கக்கூடிய கல்வியை, அது உலக கல்வியா இருக்கலாம், மார்க்க கல்வியா இருக்கலாம், அது முதலில் என்னை மாற்றும், என்னிடத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் படிக்கக்கூடிய கல்வியின் மூலமாக எனக்கு அறிவுங்கிற அகந்தை வந்துருச்சுன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த கல்வியே என்னை அழிவுக்கு காரணமாக போயிடும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், யார சொல்லலாம், நாங்கள் அழகான ஆடைகளை அணிய வேண்டும் என்று விரும்புகிறோம், அழகான காலணிகளை அணிய வேண்டும் என்று விரும்புகிறோம், அது பெருமையாகுமான்னு கேட்கிறாங்க. இல்லை, அல்லாஹ் அழகானவன், அழகானதை விரும்புகிறான். மாறாக பெருமன என்ன தெரியுமா, ஒன்று சத்தியத்தை மறுத்தல், இரண்டாவது பிறரை இழிவாக கருதுதல். இன்னைக்கு பார்க்கிறோம் இல்லையா, நாங்க நிறைய படிச்சிருக்கிறோம், நான் மார்க்கத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறோம், நான் உலகத்துல நான் வாங்காத டிகிரியே இல்லை என்று சொல்லி அதன் காரணத்தினால் நான் இன்னொருவனை அவமானப்படுத்தினால், இன்னொருவனை இழிவாக நடத்தினால், நான் கற்ற கல்வி முதலில் என்னை மனிதனாக மாத்தலன்னு அர்த்தம். எந்த கல்வி படித்த மனிதனை முதலா மாத்தலையோ அவனால நிச்சயமா இந்த உலகத்துக்கு எந்த விதமான நன்மைகளும் செய்துவிட முடியாது. நான் படித்த கல்வி என்னையே மாத்தலைன்னா அதை கொண்டு என்ன பண்ண முடியாது, நான் பிறரை மாற்ற முடியாது. எனவே நம்முடைய பிள்ளைகளை மற்ற விஷயங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவருடைய பொழுதுபோக்குக்கு, அவர்களுடைய மற்ற விளையாட்டுகளுக்கு, அவர்களுடைய ஓய்வுக்கு, அவர்களை சுற்றுலா கூட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் தரமான கல்வியை படிக்க வேண்டும். அந்த கல்வி இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய கல்வியாக, அப்படிப்பட்ட ஒரு சூழல் உள்ள ஒரு கல்வியாக இருந்தா மட்டும்தான் அவனா அந்த கல்வியால அவனுக்கும் பயன் கிடைக்கும், அவனால ஒட்டுமொத்த சமூகத்துக்கு என்ன கிடைக்கும், பயன் கிடைக்கும். எனவே நாம நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியில அதிகமாக கவனம் செலுத்தி, அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா. ஒட்டுமொத்த உலகத்தை ரெண்டா பிரிக்கிறான் அல்லாஹ். ஒன்று அறிந்தவர்கள், இரண்டாவது அறியாதவர்கள். அதற்கான கேள்விக்கு பதில் நமக்கு தெரியும், நிச்சயமா 2 பேரும் சமமாக மாட்டார்கள். அறிவு மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்துகிறது, அறிவு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய ஈமானை அதிகரிக்கிறது, அறிவு மட்டும்தான் இந்த சமூகத்தை முன்னேற்றும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் இருந்ததை விட இன்றைக்கு இந்த சமூகத்துல அறிவை பெறணும், கல்வி பெறணுங்கிற எண்ணம் வந்த பிறகு சமூகத்தில் அங்க மாற்றங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அறிவு என்பது நம்முடைய சொர்க்கத்துடைய பாதையை எளிதாக்கிறது,
எனவே அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அறிவை, முழுமையான இல்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி, அதே போல நம்முடைய பிச்சிலங்களையும் அவ்வாறு ஒரு முழுமையான கல்வி படைத்த மனிதர்களாக மாற்றி, அதன் மூலமாக அவர்களுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஈருலகிலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வெற்றியை தருவானாக. மேலும் நாம் எந்த தூதரை நேசிக்கிறோமோ அந்த தூதரோடு மறுமையில ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்பப்படக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல்